வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நாட்டு அடிக்கிற வீடியோ 9 டிசைனில் போட்டிருக்கேன். இது போட்டு நான் இதை பற்றி சொல்ல போகிறது கிடையாது. என்னோடய வாழ்க்கையை பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். என்கிட்ட வந்து ஒரு தோழி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருக்காங்க, உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி வந்து டெய்லரிங் கற்றுக்கிட்டேன்றதை வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வீடியோ நான் போட ஆரம்பித்ததுலேருந்து அவங்க என்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். அவங்களுக்காக மட்டும் இல்லை, இத்தனை பேர் என்னை மாதிரி வந்து படிக்காமல் சும்மா வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை வர்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். நான் வந்து 8th தான் முடிச்சிருக்கேன். 8th முடித்ததுலேருந்தே எனக்கு படிப்பு வரல, சுத்தமாகவே படிப்பு வரல. அம்மா அப்பா எல்லாமே படிக்க தான் சொன்னாங்க, ஆனால் எனக்கு வரல. எனக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க தைச்சிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்க்குறப்பெல்லாம் நம்மளும் தைக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது அம்மாட்ட சொன்னப்போ வந்து தனியாக பொண்ணுனால தனியாக அனுப்ப மாட்டோம், அதனால் நீங்கள் வீட்டில் மாடு இருக்குது, தோட்டம் இருக்குல்ல, இதை பார்த்துட்டு நீ வீட்டோடு இருன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து என் மனசு ஏற்றுக்கல. நம்ம ஏதாச்சும் தைக்கணும், கண்டிப்பாக பழகிக்கணும், கற்றுக்கணும் அப்படின்ற ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு வாரம் சரியாக சாப்பிடாம செய்யாமல் யார்கிட்டையும் பேசாமல் தூங்காமல் அழுது அடம்பிடிச்சி சேர்த்து விட்டாங்க. நான் வந்து திண்டுக்கல்ல தான் காட்டாஸ்பத்திரிக்கிட்ட ஒரு சென்டர் இருந்துச்சு, லேடிஸ் கிளப்னு, அங்கே தான் வச்சுருந்தாங்க. அங்கே தான் சேர்ந்துட்டு வெளியில் வந்து கிளாஸ் எடுத்தாங்க. உள்ளே வந்து வெளியில் வந்து தைச்சி கொடுத்தாங்க. வெளியில் வந்து 2 மாதம் நான் கிளாஸ் கற்றுக்கிட்டேன். சும்மா பேசி கிளாஸ் எல்லாமே நான் கற்றுக்கிட்டு உள்ளே வந்து வெளியில் தைச்சி கொடுத்துட்ருந்தாங்க. அந்த மேடம் வந்து குஜராத்து. அவங்க இப்போ இருக்காங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அவங்க வந்து குஜராத்து. இங்கே கடை வச்சு வெளியில் வந்து தைச்சி கொடுத்துட்ருந்தாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு ஒரு அக்கா சேர்த்து விட்டாங்க. அங்கே கொக்கி விற்க ஹெம்மிங் பண்ண ஸ்டார்டிங்கில் அந்த வேலை தான் கொடுத்தாங்க. அதுக்கு தான் சேர்ந்தேன் நான். அவங்க வந்து நம்ம வந்து கற்றுக்கிட்டு வெளியில் போயிடுவோம்னால அவங்க வந்து டேப்பே மாற்றி தான் அளவு எடுப்பாங்க. அதாவது வந்து நம்ம மீட்டரில் அளவு எடுப்போம் பார்த்திங்களா, சின்ன சின்னதாக இருக்கும் நம்பரு, அதில் தான் அளவு எடுப்பாங்க. நம்ம எப்பயும் போல் டேப்பை வந்து நம்ம பெரிய நம்பர் இருக்குது பார்த்திங்களா, சென்டிமீட்டர், அதில் தானே நம்ம அளவு எடுப்போம். அதில் எடுக்க மாட்டாங்க, மாற்றி தான் எடுப்பாங்க. என்ன காரணம்னா அவங்க கற்றுட்டு வெளியில் போயிடுவாங்க பிள்ளைங்க, வேலைக்கு ஆள் கிடைக்காது அப்படின்ற மாதிரி, அவங்க கற்றுக்கக்கூடாதுன்ற இதில் வந்து அவங்க கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்கள் தைச்சி கொடுப்போம். ஒரு ப்ளவுஸ்க்கு 5 ரூபா தருவாங்க, சாதா ப்ளவுஸ்க்கு. லைனிங் ப்ளவுஸ்க்கு வந்து 10 ரூபா தருவாங்க. ஓரளவுக்கு வந்து 2-3 மாதம் கொக்கி வைக்க ஹெம்மிங் பண்ண இருக்கப்போ அவங்க வந்து சரி ஆள் இல்லாதப்போ தைப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஓரளவுக்கு தைச்சி கொடுப்போமே, அவங்களுக்கு பரவாயில்லப்பா, நல்லா தைக்கிற, அடுத்தடுத்து நல்லா தைச்சிடு அப்படின்ற மாதிரி நம்பிக்கை கொடுத்தாங்க. அப்புறம் தைச்சிட்டு கொஞ்ச நாள் தைச்சதுக்கப்புறமா லைனிங் ப்ளவுஸு, சுடிதார் அந்த மாதிரிலாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படியே ஒருத்தவங்க தைக்கிறத பார்த்து இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. அப்படி தான் தைச்சேன் நான். அப்புறமா ஒரு 2 வருஷம் அங்கே வேலை பார்த்துட்டு தைச்சி கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் கூட தைப்போம், போட்டி போட்டுட்டு தைப்போம். லைனிங் ப்ளவுஸ்லாம் 5 ப்ளவுஸ் தைச்சிருவோம். தீபாவளி பொங்கல் அப்போல்லாம் வீட்டுக்கு வர முடியாது, அங்கேயே தான் நைட்டு தங்கி தைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தைக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா சரி கடை போடலாம் அப்படின்ட்டு ஒரு வருஷம் வந்து வெளியில் வந்து கடை போட்டேன். அப்புறமா 99ல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு அம்மா அப்பா கிடையாது, அதனால வந்து நான் தான் அவருக்கு எல்லாம்ன்ற மாதிரி இருந்தது. கொஞ்சம் விட்டுட்டு வெளியில் போயிட்டு வந்தாங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் கடை போட்டு கொடுத்தாங்க. தம்பி பிறக்கிற வரைக்கும் கடையை பார்த்துட்ருந்தேன். அவன் பிறந்ததுக்கப்புறமா ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை, சரி வீட்டோட தைக்கலாம் அப்படின்ட்டு வீட்டில் தைச்சி கொடுத்துட்ருந்தேன். அப்போல்லாம் வந்து கம்மியாக தான் வந்தது, கம்மியாக தான் சாரி. ஏதாவது தீபாவளி பொங்கல் சரி போட்டுக்க ட்ரெஸ் இல்லை, அதாவது வந்து ஜாக்கெட் இல்லை அதிகமாக அப்படின்ற சூழ்நிலையில் தான் எடுப்பாங்க. அப்போ வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ அளவுக்குலாம் வந்து தைக்கிறதுக்கு அதிகமாக இருக்காது, அப்போ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி தான் வெளியில் தைச்சி கொடுத்துட்ருப்போம். அப்புறமா கொஞ்சம் நாளாக கொஞ்சம் பரவாயில்லாமல் ஓரளவுக்கு போச்சு. நைட்டு பகல் பார்க்காம தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். தீபாவளி பொங்கலுக்கெலாம் தூங்கவே முடியாது, அந்தளவுக்கு பசங்களே பார்த்துட்டு வெளியிலையும் தைச்சி கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஓரளவுக்கு வந்தோம், நானே என் ஹஸ்பண்டும். ஏன்னா வந்து எங்களுக்கு ஹெல்ப்புக்கு வேறு யாரும் கிடையாது.
நாங்களாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பத்தை ஓட்டிட்டு இப்போ ஓரளவுக்கு நல்லாயிருக்கோம். அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா வந்து நம்ம குடும்பத்தில் 1000 கஷ்டம் இருக்கும். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விட்டு கொடுத்தாவே வந்துட்டு அவங்களுக்கு நம்ம நம்பிக்கையாக இருக்கணும், நமக்கு அவங்க நம்பிக்கையாக இருக்கணும். அப்படி இருந்தாவே நம்ம வேறு லெவலில் போயிடலாம். அந்த மாதிரி தான் நாங்கள் 2 பேருமே இருந்தோம். எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன்தான் மூத்தவன், பொண்ணு 2வது. இந்த வீடியோலாம் போடுறது வந்து என் பையன்தான். நான் 25 வருஷமாக தைச்சிட்டேன். இப்போ வந்து இதுக்கு மேலே நல்லா தைக்க முடியல, கொஞ்சம் பேக் பெயின். அதனால் என் ஹஸ்பண்ட் என்ன சொல்லிட்டாங்க, சரிப்பா இதுக்கு மேலே முடியலன்னா விட்டுரு, வெளில வாங்குறத நிப்பாட்டிடு, நமக்கு மட்டும் உங்களுக்கு மட்டும் நீங்கள் தைச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அப்புறம் இந்த கொரோனா அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியில் அதிகம் தைக்கவும் அதிகமாக இல்லாதப்போ திண்டுக்கல் சென்னை சில்க்ஸில் வந்துட்டு கொஞ்சம் அந்த லாஸ்ட் பிட்டெல்லாம் நிறைய கிடச்சிது. அதை வச்சு நம்ம எப்படி ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரி தைக்கணும்னு டெய்லியும் வாரத்தில் 2 ட்ரெஸ் பாப்பாவுக்கு வந்து ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரியே தைக்க ஆரம்பித்தேன். பசங்களாம் என்ன சொல்லிட்டாங்க, அம்மா உனக்கு செம்ம டேலண்ட்டு, நீ நல்லா தைக்கிற, ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரியே அப்படியே தைக்கிற, நீ யூடியூப்பில் போட்டால் என்னென்னு சும்மா வாய் வார்த்தையில் தான் பேசினாங்க. பேசியும் அது ஆசையாக தான் இருந்துச்சு. நம்ம தைக்கிறது வந்து யூடியூப்பில் வந்தால் உலகமே பார்க்கும் அப்படின்ற சந்தோஷம் இருந்துச்சு. ஆனால் வந்து அது எப்படி வெளில கொண்டு வரணும்னா நேரம் அமையலை. அப்புறம் இந்த ஜனவரிக்கு அப்புறம் தான் சரி போடுவோம் யூடியூப்பில் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன்தான் எடிட் பண்ணி எல்லாம் பண்ணுவான். வீடியோ மட்டும்தான் எடுத்து தருவேன் நான். என் பையன்தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக போடுறது எல்லாமே. வந்து பேசாமல் நான் வீடியோ போட்டேன். என்கிட்ட நிறையா சொன்னாங்க, நீங்கள் எப்படி போட்டிங்கன்னா வந்து எங்களுக்கு எதுவுமே புரியல, நீங்கள் பேசுங்க அப்படின்னு. தயங்கி கொஞ்சம் பேசினேன். அப்புறமா பேச எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. சரி நம்மளும் நல்லா பேசி போடணும் அப்படின்னு ஆசை வந்துச்சு. அப்புறம் பேசிக் கிளாஸ் போடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஸ்டார்டிங்லேருந்து பேசிக் கிளாஸ் போட ஆரம்பித்தேன். அதுவும் ஓரளவுக்கு பார்த்துட்டு கற்றுட்ருக்கேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போதெல்லாம் வந்து ரொம்ப எனர்ஜியாக சந்தோஷமாக சரி பரவாயில்ல நம்ம போகிறதே பார்க்குறாங்க, கற்றுக்குறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என் பையன் சொன்னான், உன்னோட நீ கற்றுக்கிட்டதெல்லாம் உன்னோட முடிஞ்சு போயிட வேண்டாமா, உன்னால் வந்து நீ போகிறது ஒரு வீடியோவில் ஒரு 4 விஷயம் வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நல்லதுதாம்மா, அது வந்து உனக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷமாக கூட இருக்கலாம், அதனால் வந்து நீ யூடியூப்பில் போடுன்னு சொல்லி அவன் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தான் எனக்கு. அவன் தான் வீடியோலாம் எடிட் பண்ணி அவன் தான் போடுறான். அவன் பேங்க் எக்ஸாம் படிச்சுக்கிட்டே இதுவும் பார்க்குறான். பசங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. நம்மளால் முடியாது எதுவுமே இல்லைங்க. நீங்கள் வந்து இதை வந்து நம்ம செஞ்சு முடிக்கணும் நீங்கள் மனசு வச்சிங்கன்னா அது கண்டிப்பாக முடியும். அப்படி தான் இந்த ஒரு ட்ரெஸ்ஸும் ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரி நம்மளும் தைக்கணும், அதே மாதிரியே நம்மளும் தைக்கணுன்ற ஒரு இதில் நான் நிறையா ட்ரெஸ்ஸு தைச்சி போட்டிருக்கேன். ஆனால் வந்து வெளியில் பார்த்தா நம்ம தான் தைச்சோன்றதை கண்டே பிடிக்க முடியாது. அந்தளவுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இந்த 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு இது வரைக்கும் என்கிட்ட வந்து கரெக்ஷன் வந்ததே கிடையாது. அங்கே லூஸாக இருக்குது, இங்கே லூஸாக இருக்குது, இது சரியில்லை அது சரியில்லை, யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் தைப்பேன். ஏன்னா வந்து நம்ம வாங்குகிற காசு வந்து பெருசு கிடையாது. அவங்க வந்து அவ்வளோ காசு போட்டு எடுத்திருக்காங்க. அந்த ப்ளவுஸ் வந்து பக்காவாக இருந்தால் தான் அந்த சாரீக்கே மதிப்பு. ப்ளவுஸ் வந்து அழகாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு சாரியே எடுத்து கொடுக்கும். நல்லா இல்லாத சாரீ கட்டினா கூட ப்ளவுஸும் நல்லா இருந்தால் தான் அந்த சாரியே தூக்கி கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கும் நம்ம போகிற ப்ளவுஸு. அப்படின்றதில் வந்துட்டு நம்ம சூப்பராக தைக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு சின்ன கரெக்ஷன்னாலும் யோசிக்கவே மாட்டேன். நம்ம காசுக்காக தைக்கிறோன்னே யோசிக்க மாட்டேன். அதை பிரித்து சரி பண்ணாமல் விடவும் மாட்டேன். நான் அப்படியே கொடுக்கவும் மாட்டேன். திருப்தியாகவே இருக்காது எனக்கு. ஒரு சின்ன ஒரு விஷயம்னாலும் யோசிக்காமல் பிரித்து தைச்சிருவேன். அதனால் இது வரைக்கும் என்கிட்ட கஸ்டமர் எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்போ ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து புலம்புறாங்க, ஏப்பா அப்படி விட்டுட்ட, நீ வந்து பேக் பெயினுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ, நல்ல டாக்டர்கிட்ட போய் பாரு, நீங்கள் மறுபடியும் தைங்கப்பா, எங்கேயுமே அமைய மாட்டேங்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து பசங்களை வந்து ஒரு இதுக்கு மேலே நம்ம ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் இல்லையா. பிள்ளைகளுக்கு வந்து என்ன வேணும் என்ன தேவை
அப்படின்றது வந்து பார்க்குற பொறுப்புலேயும் நம்ம இருக்கோம் இல்லையா? அப்போ அதையும் பார்க்கணும்ல. அதனால் எங்கேயும் போக முடியல, விசேஷத்துக்கு போக முடியல, அட்டன் பண்ண முடியல. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளால் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு எதையுமே இது பண்ண முடியலன்னு சொல்கிற நேரத்தில் விடுற மாதிரி தான் இருக்குது. சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லைல்ல. இப்போ மாமியார் மாமனார் யாராச்சும் இருந்தாங்களா, அவங்க பார்ப்பாங்க. எல்லாமே நம்ம தான் பார்க்கணுன்ற கட்டாயத்தில் இருக்கப்ப நம்ம பார்த்து தானே ஆகணும். அதனால தான் தைக்கிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். இதே மாதிரி நிறைய பேர் என் சூழ்நிலையில் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் ஏதாவது பேசியிருந்தா அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். அப்புறமா நமக்கு எதுவுமே வரலேன்னு வந்து தள்ளி நின்றாதீங்க. கண்டிப்பாக நம்மளால் எல்லாமே முடியும் அப்படின்னு நினச்சி எல்லா வேலையும் கற்றுக்கங்க. ஏன்னா பொண்ணாக பிறந்துட்டோம், நம்ம ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற ஆசையில் இப்போல்லாம் வந்துட்டு எல்லா பொண்ணுங்களும் ஏதாவது சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. படிப்பு வரலைன்னா அதை வந்து நம்ம பெற்றவங்க தான் பார்த்து, சரி படிப்பு வரல, அவனுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த பாப்பாவுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை தான் நம்ம அந்த வழி காமிச்சு தான் கூப்பிட்டு போகணும். படிப்பு வரலைன்னு யாரையும் திட்டாதீங்க. என் அம்மாலாம் திட்டினாங்க. என்னண்ணா நீ வந்து இப்போ படிக்கலன்னு சொல்கிற, ஆனால் வந்து அந்த கஷ்டம் எனக்கு இப்போ தெரியாது, நீ பின்னாடி ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ கண்டிப்பாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வர கமெண்ட்லாம் வந்து என்னால் படிக்க முடியல. பசங்கள்கிட்ட தான் கேட்டு இது என்னப்பா போட்டிருக்காங்க சொல்லுப்பா, தமிழ்லாம் கூட எழுத்துக்கூட்டி படிச்சிடலாம், இங்கிலீஷில் போடும்போது வந்து நமக்கு தெரியல. இப்போ பசங்கள்கிட்ட தான் போய் கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் வந்து நம்ம படிச்சிருக்கலாமோ, அம்மா நல்லதுக்கு தான் சொன்னாங்க, நம்ம கேட்கலன்னு இப்போ ஃபீல் பண்ணுறேன். ஆனால் இவ்வளோ நாளாக நான் ஃபீல் பண்ணல. சரி அதையும் தாண்டி நமக்கு ஒரு திறமை இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் பசங்க இருக்காங்க, சொல்கிறாங்க. சப்போஸ் அவங்க வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு தெரியாது, அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் இல்லையா? அப்போ கஷ்டமாக தானே இருக்கும். அது மாதிரி நீங்கள் வந்து எதுவுமே எந்த ஒரு வேலையுமே இன்ட்ரெஸ்டோடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக செமையாக வரும். நான் அது மாதிரி தான் வந்து நம்மளை ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரியே அப்படியே தைக்கணும், அவங்களால முடியும் நம்மளால முடியாதா அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸும் அழகாக தைச்சு போட்டிருக்கேன் நிறைய வீடியோவில். ரெண்டாவது வந்து ப்ளவுஸுமே நான் இது வரைக்கும் யாருமே குறைய சொல்ல மாட்டாங்க. நான் தைச்சி கொடுத்துட்டேன்னா அவ்வளோதான். ஆனால் லேட் பண்ணுவேன், அங்கிட்டு போய் இங்கிட்டு போய் ஏதாவது திடீர்னு உடம்பு முடியாமல் போயிடும், ரொம்ப லேட் பண்ணுவேன். ஆனால் வந்து கையில் வாங்கிட்டு போயிட்டு அவங்க போட்டுட்டாங்கவே வந்து அவங்க சந்தோஷமாயிடுவாங்க. சரி பரவாயில்லப்பா, லேட் பண்ணாலும் நல்லா தைச்சி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் தைப்பேன். நம்ம டெய்லராக நீங்கள் இருந்தீங்கன்னா வந்து நான் ஒன்று சொல்லிக்கிறேன். காசுக்காக நம்ம வேலை செய்யணும்னா, ஒரு சாரீ எடுக்கிறாங்கன்னா அது 1000 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க, 10,000 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. அது வந்து நம்ம சரியாக தைச்சி கொடுக்கலேன்னு வைங்களேன், அந்த சாரியே கட்ட முடியாது, அதுக்கு மேட்சிங் ப்ளவுஸும் கிடைக்காது. அதனால கொஞ்சம் கவனமாக நம்ம கட் பண்ணும்போது தைக்கும்போது நீங்கள் மற்றவங்களுக்கு தைக்கிறதா நினைக்க வேணாம், நமக்கு தைக்கிறதா நினச்சி கொஞ்சம் நல்லா தைச்சி கொடுக்கலாம். கொஞ்சம் டைம் எடுத்திங்கன்னா வந்து அடுத்து கரெக்ஷன் வராமல் இருக்கும். அவசரமாக தைக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாக தைங்க. எனக்கு தெரிஞ்சது எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன், உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு மேலே என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியல. அப்புறமா நான் போடுற வீடியோ எல்லாம் பார்க்குறீங்க. சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, ஆனால் வந்து ஏன் தேவையில்லைன்னு எடுத்து விடுவாங்கன்னு எனக்கு தெரியல. பார்க்குறது வந்து உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்களுக்கு கமெண்ட் பண்ண தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை பார்த்து அடுத்தடுத்து நம்ம எப்படி சரி பண்ணிக்கலாம், அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம எப்படி சொல்லித்தரலாம் அப்படின்றத நாங்கள் போடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
என் சேனல் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.